இங்கேயே வந்து குளிச்சுட்டு சுடுகாட்டை நோக்கி போயிட்டு இருக்கோம். வாங்க போலாம். ஹலோ மக்களே, இப்போ நம்ம எங்கே போகிறோம்னாக்கா சென்னையிலேயே ஹாண்டட் பிளேஸ்க்கு ஒரு இடத்துக்கு போகிறோம். அந்த இடத்துல வந்து அப்நார்மல் ஆக்டிவிட்டிஸ் வந்து அங்கே நிறையவே இருக்கான். ஸோ அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம். அங்கே உண்மையிலே அப்நார்மல் ஆக்டிவிட்டிஸ்லாம் நடக்குதா இல்லையான்னு தான் போய் செக் பண்ண போகிறோம். நான் மட்டும் இப்போ போகல, என் கூட பாருங்கள் ஒரு படையவே திரட்டிட்டு போகிறேன். எதுக்காகனா சுடுகாட்டுக்கு யாரும் தனியாக போக மாட்டாங்க, அதனால தான் கூட வந்து ஒரு போனாலும் ஒரு 4-5 பேரை சேர்த்துக்காக வாங்கலான்னு எல்லாரையும் கூப்பிட்டு போகிறேன். முன்னாடி வரணும். இவர்கள் அனைவரும் இது நண்பர்கள். தண்ணி கேன் போட வந்தேன் ப்ரோ. தண்ணி கேன் ஐயா, தண்ணி கேன் போட வந்தேன். இப்போ நாங்கள் ஆக்சுவலாக சுடுகாட்டுக்கு போகிறோம். அங்கே போயிட்டு என்னென்ன நடக்குதுன்னு போகிற வழியில் காட்டுறோம். இங்கேருந்து 1 கிலோமீட்டருக்கு அப்போலாம் தான் அது இருக்குது. போகிற வழியில் ஏதாவது அப்நார்மல் ஆக்டிவிட்டிஸ்லாம் நடக்குதான்னு நாங்கள் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே போகிறோம். அப்நார்மல் ஆக்டிவிட்டி ஏதாவது ஒரு அன்பிளேஸ் நான் பிடிச்சிக்கிறேன். வாங்க போகலாம். ஓகே, எல்லாரும் கவர் தான் ஆகணும். ஓகே, அத பாருங்க ஓடுறான்ல, அவன் பாருங்க இங்கேயே வந்து குளிச்சுட்டு டேய் அடிச்சானடா உண்மையிலே. ஐயோ பைத்தியமா இவன், ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. இவன் கோளாறுன்னு எனக்கு தெரியும். ஆனா இவ்வளவு கோளாறு நீ மாட்ட மாட்டியா? பஸ்ல இப்ப வெளிச்சமா இருக்கு, பட் நாங்க போறதுக்குள்ள கண்டிப்பா இருட்டிடும். ஸோ அதனால அங்க என்னென்ன நடக்குதுன்னு நாங்க போக போக அப்டேட் பண்றோம். பாருங்க, ஒருத்தவனை கொல்றதுக்கு ஒருத்தன் ஒரு பணம் அதுல வந்து இந்த சுடுகாட்டுல போய்கிட்டே இருப்போம். இதோ போறான் பாருங்க, பணம் நடக்குது லைவா பார்த்து அதுல போயிட்டு இருக்கான். ஜூம் பண்ணி காட்டுறாங்க திருநாய. ஓகே, கேமரா வந்து போயிருக்காரு. போங்க, என்ன வீடியோ எடுக்காதனா அப்பதான் எல்லாரையும் நல்லா செட் எடுக்கிறான். பழி வாங்கிட்டா மச்சான். பேக் இருக்கறனால தப்பிச்சான். நீ என்ன ஃபன் ஆக்டிவிட்டி போயிட்டு இருக்க? ஆரறாங்க பார்த்தா. ஏய் அப்படிலாம் பேசாதே, அவனா வந்துட போறான். உங்களுக்கு முன்னாடியே ஒருத்தவன் கிளம்பி போனேன், இப்போ அவனை காணோம். இப்போ எங்க இருக்கான்னு தெரியல. காலியோட நடமாட்டத்தை பார்க்க போயிருக்கான். பேயோட நடமாட்டத்தை பார்க்க போயிருக்கானா? அவன் அடியில என்ன தப்பிச்சிருக்கான். தட்டானா பின்னாடி தான் சுருகி இருக்கேன். பொருள் வச்சு ஒருத்தனை போடுறதுக்கு ரெடியா இருக்கான். உள்ளதான் இருக்கான். அவன் எங்க இருக்கான்னு இப்ப நாங்க தேடணும். பேயை தேடுறதுக்கு பதிலா அவனை தேடணும். அமானுஷமான இடத்துல இருந்து வரான். இங்க பாருங்க, பேயை பாக்குறதுக்கு அவர் மட்டும் ரொம்ப ஆர்வத்தோட போயிட்டு இருக்காரு. சிங்கிள் சைக்கோ அவர்தான். நீ இப்ப எதுக்கியா மலை சொல்ல? அவர் மேல ஆவி பூந்துச்சுன்னு நினைக்கிறேன். போறதுக்குள்ளே அப்நார்மல் ஆக்டிவிட்டிஸ் நடக்குது. இல்ல இல்ல, இங்க 10 வருஷம் மக்களே செத்து போனாரு. இப்ப அவர் எப்படி காப்பாத்த போறாரு? டேய் வேண்டாம் டேய். டேய் அமைதியா இருக்குடா. பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. போற வழி ஃபுல்லா எல்லாம் காலியான இடமா இருக்கு. எந்த இடத்துல பேய் இருக்குன்னு நாங்க பார்த்துட்டு சொல்றோம். பேய் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுவோம். கொஞ்ச நேரம் ஆனா வந்து இப்போ கிட்டத்தட்ட இருட்டிட்டே இருக்கு. இப்போ நாங்கள் அந்த சுடுகாட்டில் போயிட்டு ஹோஜா போர்ட் ட்ரை பண்ண போகிறோம். அங்கே வந்து ஹோஜா போர்டு காது கேட்குதா? ஹோஜா போர்ட் ட்ரை பண்ண போகிறோம். அங்கே பேய் இருக்கா இல்லையான்னு போனதுக்கப்புறம் தான் தெரியும். நாங்கள் ட்ரை பண்ணுறோம். பேய் வந்தால் மாசு, இல்லைன்னா பார்த்துக்கலாம். இல்லனா இவன் அக்கவுண்ட் எல்லாருமே வந்து அவனுக்கு சொல்லவே தெரியல. அதனால எல்லாருமே மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மனோஜ், நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்களா? சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாம் விளையாடுற இடமா? இதெல்லாம் கொஞ்சம்
நாயகன் மீண்டும் வரா எட்டு திக்கும் இது வழியா போவோம். ஆண்டவர்னா இயேசுனா தான் சொல்லுவாங்க. நம்ம எல்லாம் குடுகுடுன்னு ஓடுவோம். ரச்சகன் மேகசின் காவால குதியா நம்ம இந்த சேனலோட ஃபாலோவர்ஸ்க்காக இவர் வந்து இப்போ டைவ் பண்ணி காட்டு. நீங்க இந்த வீடியோக்கு அந்த 10 மாதிரி லட்சம் லைக்ஸ் எந்த ஒரு- போட்டீங்கன்னா 10 லட்சம் லைக்ஸ் எதுவும் போட்டீங்கன்னா சொல்லல மக்களே. நம்ம 10 லட்சமா 10,000 1000 லைக் போட்டா கூட இவர் குதிப்பார். எப்படி வாய்ப்பு இல்லை. குதிப்பாரு? நான் குதிக்கிறேன். சுந்தரத்துக்கு பிளான் பண்ணிருக்காங்க. ஒரு சாம்பார் ஆப் எனக்கு இப்போ வர வழியிலே எங்களுக்கு முட்டு சந்து போட்டாங்க. இங்கே பார்த்துக்கிட்டிங்கனாக்கா எருமை மாடெல்லாம் நிற்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இதை தான் எங்களால் வந்து கவர் பண்ண முடியுது. நாங்கள் இப்ப ஜூம் பண்ணி தம்பி பாருங்க. நீங்கள் அதெல்லாம் பார்க்க தேவையில்ல. இப்போ நாங்கள் வேறு வழியை தான் தேர்ந்தெடுக்கணும் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு. புது வழி கண்டுபிடிச்சிட்டு சொல்கிறோம். இப்போ அதுக்குள்ளே என்ன பிரச்சனைனா, இப்போ நாங்கள் 6 பேர் வந்தோம். அதில் ஒருத்தவனை காணோம். மிஸ் ஆயிட்டான். அவனையும் இப்போ நாங்கள் தேடணும். எந்த சைடு போனான்னு தெரில. அவனை கண்டுபிடிச்சிட்டு சொல்கிறோம். அதுக்குள்ள இந்த இடத்த விட்டு போயிட்டா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. போயிட்டா நான் பேர் கிரில்ஸ் பிரிட்டிஷ் ராணுவ படையில் பணிபுரிந்திருக்கிறேன். மனோஜ், உங்களுடைய கருத்து ஏதாவது பதிவு பண்ண விரும்புறீங்களா? கருத்து சொன்னா சொல்லுங்க தோணலடா. சொல்லுங்க, என்ன சொல்றது? ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ணு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. நாங்கள் அப்படியே நடந்து போகிறோம். போகிற வழியில் ஏதாவது தடை ஒரு தடவை வருது. இங்க பாருங்க, எங்க கூட எருமை மாடுகளும் வழி துணைக்கு வராங்க. போயிட்டே இருக்கும். ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டோம். அங்கே நிறைய அப்நார்மல் ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அந்த சுடுகாட்டில் எக்கச்சக்க விஷயம்லாம் நடந்திருக்கான். ஸோ அது என்னென்னு எனக்கு சரியாக தெரில. பட் அப்நார்மல் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை வீடியோவில் அகப்பட்டுச்சுன்னா நாங்கள் வந்து அதை கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு எதாவது தெரியுமா, நாங்கள் எதாவது அப்நார்மல் ஆக்டிவிட்டீஸ் நடந்திருக்கா? நான் சொல்றேன். சொல்லுங்கள், உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்க. இவன் வந்து எனக்கு சைதாப்பேட்டை தெரிஞ்சு- பக்கத்துலேயே தான் இருக்கான். ஸோ இவனுக்கு நல்லா தெரியும் அந்த இடத்த பற்றி. சார் அவன் மூஞ்சி தெரியலடா. பரவாயில்ல. ஹலோ, அதான்ப்பா நான் இந்த இடத்த பற்றி ரிசர்ச் பண்ண வரைக்கும் பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இங்கே ஒரு அப்போ தான் வந்து பிரிட்டிஷ்காரங்க தான் நம்மளை பிடிச்சி வச்சுருந்தாங்களே. அப்போது ஜேம்ஸ் ஆண்ட்ரோன்ற ஒருத்தர் இருந்தார். அந்த ஜேம்ஸ் ஆண்ட்ரோன்றவர் வந்து ரொம்ப கொடுமைக்காரன். எப்படி சொல்கிறது, அந்த ஊர் மக்களை வந்து அங்கே ஊரில் இருக்க பொண்ணுங்க வயசுக்கு வந்தாலே அவங்கள வந்து கெடுத்துருவான். அதாவது இந்த டிமாண்டி காலனி அந்த மாதிரி அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். அவனை மாதிரி கூட வச்சுக்கோங்க. அவன் ரொம்ப கொடூரமானவன். இங்கே என்ன ஒரு என்னாச்சுன்னா, ஒரு பிரச்சனை என்ன ஆச்சுன்னா, இந்த ஊரில் ஒரு பொண்ணை வந்து இவங்க கிட்ட வந்து காட்டாமலே வளர்த்துட்டு இருக்காங்க. காணாம போன அந்த அந்த பொண்ணு கண்டுபிடிச்சிட்டோம். ஒரே நிமிஷம் அங்கே பாருங்க. டேய் தம்பி, காணாம போன நண்பர் ஏதோ சைக்கோ கொலைகார மாதிரி சைடுல நின்றுட்டு இருக்காரு. அதான் நம்ம இப்போ கதையை கண்டினியூ பண்ணலாம். கண்டினியூ பண்ணுங்க நீங்க கதையை. அந்த பொண்ணை வந்து தெரியாம வேற ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த பொண்ணு பேரண்ட்டும் ஆயிடுது இவனுக்கு தெரியாம. அப்புறம் அந்த பொண்ணை இதோ இந்த மாதிரி ஒரு மரத்துல தான் தூக்கு போட்டு சாவடிச்சாராம்பா. அந்த லைட் வந்து பேசு. லைட் ஆஃப் அது மட்டும் இல்லாம இது ரெக்கமெண்ட் பண்ணது ரட்சகன் அவரோட ஃப்ரெண்டு தான். ஓகேவா, அவர் சொல்லி தான் நாங்கள் ரிசர்ச் பண்ணோம். அந்த ரிசர்ச் பண்ணி தான் சொல்லிட்டு இருக்கோம். அவர் வந்தப்ப இங்க நிறைய ஆக்டிவிட்டிஸ் நடந்ததுன்னு சொன்னாரு. அதான் இங்க ஆக்டிவிட்டிஸ் நடக்குதா பார்க்கலாம் தான் நாங்களும் வந்தோம். இப்போ வரைக்கும் கொஞ்சம் லேசா தான் ஒரு சில விஷயங்கள் மட்டும் தான் தெரியுது. பெருசா எதுவும் நடக்கல. ஆக்டிவிட்டினா விளையாட்டா இவர் தான் அப்நார்மலா கொஞ்சம் நேரமா நடந்துகிட்டு இருக்காரு. ஏதாவது நடக்குதா பார்க்குறோம். இங்க பாருங்க, அந்த இடத்துல வந்து ஏதோ
குச்சி தொங்குது. அதை பிடிக்கிறதுக்காக மாதேஷ் போறாரு. எடுப்பாரா இல்லைன்னு தெரில, பார்ப்போம். அப்படியே விழுந்துன்னா அவ்வளோதான்டா அந்த சைடு. விட்டுரு, அது ஏதோ கரண்ட் கம்பியில மாட்டிருக்கு. வந்துடுறா டேய். இப்போ நாங்கள் வந்து கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம் டெஸ்டினேஷனை. இன்னும் கொஞ்ச நேரத்தில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் போயிடுவோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் போயிட்டு அங்கே ஹோஜா போட் ட்ரை பண்ணுறோம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஹலோ மக்களே, சொல்லு. ஆக்சுவலாக நாங்கள் போன இடத்துல பிளாக்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. வழி இல்லை, கடைசி வரைக்கும் நாங்கள் வழியை தேடி பார்த்தோம். அதுவும் இல்லாமல் போகிற வழி ஃபுல்லுமே நல்லா ஸ்ட்ரீட் லைட் போட்டு நல்லாவே பார்த்துக்கிறாங்க. அதனால் எந்த ஒரு பிரச்சனையோ பயமோ இருக்காது போல். அப்நார்மல் ஆக்டிவிட்டிஸும் எங்களுக்கு எதுவும் நடந்த மாதிரி தெரியல. நாங்கள் அடுத்த தடவை வேணால் வேறு எதாவது ஒரு இடத்த ட்ரை பண்ணுறோம். அதே இடத்துல ஓஜா போட் ட்ரை பண்ணி நாங்கள் பார்க்குறோம். இப்போ நாங்கள் ஓஜா போட் யோசிச்சு வச்சுருக்கோன்னா இப்போ நாங்கள் ஓஜா போட் ட்ரை பண்ணலாம் தான் ட்ரை பண்ணலாம் தான். ஃபோனில் நான் சவுண்டு கேட்டுச்சு. இல்லை அங்கே ஏதோ கத்துற மாதிரி தான் சொல்லி பரவ இப்போ நாங்கள் ஓஜா போட் ட்ரை பண்ணலாம் தான் பார்த்தோம். ஆனால் பண்ண முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு அங்கே எதுவும் நடக்கலை. ஸோ அதனால் பெரிய ஆக்டிவிட்டி சின்ன சின்ன ஆக்டிவிட்டி தான். ஆனால் இருக்குது கொஞ்சம், ஆனால் கரெக்டாக தெரியல. அந்த அளவுக்கு எங்களுக்கு பயம் இல்லை இல்லாததுனால இந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரி வழி ஃபுல்லுமே ஸ்ட்ரீட் லைட் போட்டு வச்சுருக்காங்க. அதுவும் அந்த சுடுகாட்டுக்கு போகிற வழியை பிளாக் பண்ணிட்டாங்க. அதனால் நாங்கள் எதுவுமே பண்ண முடியல. அப்படியே ஸோ நான் போன வாட்டி வரும்போது இதெல்லாம் திறந்தா வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ மூடிருக்காங்க, அது ஏன்னு தெரியல. ஸோ அதனால் இப்போ நாங்கள் வந்து வேற ஒரு வழியை கண்டுபிடிக்கணும். எங்கள் அப்பா தான் ரோடு போட போகிறேன். நாங்கள் நாளைக்கு அந்த வழியில் போயிட்டு இப்போது அது வேற அந்த இடத்துல வந்துட்டு நாங்கள் அங்கே தான் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு நினச்சோம். நாங்கள் எங்களால் போக முடியல. வழியில் வந்துட்டு புதுசாக ஏதோ வேலை நடக்கிறனால அங்கே எங்களால் போக முடியல. வேறு வழி இருக்குது. நாங்கள் அந்த வழியாக போய் அந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுதா பார்க்குறோம். அந்த நைட் டைம் நாங்கள் கண்டிப்பாக ஓஜா போர்டு ரெடி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். நைட் டைமுங்கிறதுனால எங்களால் இப்போ வந்து அந்த வழியை கண்டுபிடிக்க முடியல. அதுக்கு வந்து பகல் டைமில் கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும். ஒரு ஈவினிங் போல் நாங்கள் அந்த வழியை கண்டுபிடிச்சிட்டு அந்த வழியில் போயிட்டு ஹோஜா போர்டை கண்டினியூ பண்ணுறோம். நீங்கள் சொல்லுங்கள். நீங்களே Until then, peace. பாய் ஃப்ரம் யாக்னர் ரசகன். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணு. அமுக்கு டுமுக்கு அமால் டுமால்